வெறும் கஞ்சி மட்டும் ஊத்திட்டு வந்திருக்கா. இவளுக்கு துவையிலே பிடிக்க மாட்டேங்கி. எடுத்துட்டு வந்தாலே உரைக்கும்பா. அவி அப்பாக்கு நல்லா உரப்பா இருக்கணும் துவையலே. அதனால 3-4 வத்தல் வச்சு அரைச்சிருவனா. அது இவளுக்கு ரொம்ப உரைப்பா இருக்குவா. ஆமா செல்வா நல்ல உரப்பு தும்பானே. எங்க வீட்ல முந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடும் போதும் மைனி நல்ல உரப்பா வைங்கன்னு சொல்லுவான். எனக்கே அவனுக்கு வைக்க குழம்பு சாப்பிட முடியாது. ஆமா ஏன்டா இப்படி இருக்கா அவள தெரியல. ஏமா அள்ளி தாங்கம்மா நேரம் ஆயிட்டு. இன்ன ஆவாங்க. இதுக்குதான் வீட்ல வச்சு சாப்பிட்டானே இங்க வந்து அழகா கதை விட்டுக்கிட்டு பஸ் வந்தோடனே ஏறி போகலாம். இங்க இருந்து இவளுக்கு அள்ளி கொடுக்கணுமா என்ன? எடி அனைத்து ரோட்டோல வச்சு சாப்பாடு கொடுக்க கூடாதுடி. ஏங்க இப்படி சொல்லுதியே? வரவிய பாத்துட்டு போவல. மாறி பிள்ளை ஒழுங்காயே சாப்பிடாது. கோதி போட்டுருவாவடி. வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு மாதிரி கூட்டிட்டு வா. அதாங்க கேக்கே மாட்டாங்க. பாருடி பெரியம்மா சொல்லியா பத்தியா? சரி உனக்கு சாப்பிடுறதுக்கே இஷ்டம் இல்லாம போயிரும். எல்லாரும் கோதி போட்டு வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும்னு. நாளையில இருந்து அம்மங்க கொண்டு வர மாட்டேன். சாப்பிடாம நீ பல்லெடுத்து போனாலும் பூவான்னு விரட்டி விட்டுருவேன். எம்மோ அதெல்லாம் நல்ல டேஸ்டா வைப்பாவல்லாமோ. அவியலுக்குள்ள சாப்பாடுதாம எல்லாரும் கொதி போடுவாவ. இதெல்லாம் யாரும் கொதியே போட மாட்டாவ. பாருங்க ஏடி வளர வளர வாய் கூடிக்கிட்டே போவே. இங்கேரு அம்மாலாம் இன்னையோட லாஸ்ட் அள்ளியே தர மாட்டேங்க. நீ வீட்லனால நீ அள்ளி சாப்பிட்டுக்க. எம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. சொல்லுவாமா காலையிலே இவளுக்கு அரக்க பறக்க செஞ்சு டிபன் பாக்ஸுக்கெல்லாம் வச்சு கொடுத்து விட்டா நல்லா இல்லையாம்ல. நாளையில இருந்து உங்க அப்பனை செய்ய சொல்லு. அழகா வைப்பார் பத்துக்க. அப்பாக்கு ஒண்ணும் தெரியாது தெரியுமில. அப்ப தரத ஒழுங்கா சாப்பிடு. சும்மா வாய் பேசிக்கிட்டு என்ன? ஆமா குட்டி எங்க மாற உள்ள ஓடுனா? ராணி அக்கா வீட்டுக்குள்ளேயே போயிருக்கா. ஆமா சரி அங்க இருக்கட்டு. இவள பஸ் ஏத்தி விட்டுட்டு மாதிரி கூட்டுக்கிறேன். சரி உமா. வாமக்கா இங்க ஓடியா. நல்ல பிள்ளை சொன்ன உடனே வந்துட்டானே. இதுல இருக்கிறிய மக்களே? இருக்கேன். அள்ளி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். ஏன் தங்க குட்டிலா இதுல இரு. பிளேட் தாங்க. நீ இரு சிந்தி விடுவா. இருந்ததுக்கு அப்புறம் பிளேட் தாரேன். அக்கா தப்ப ஈட்டடா. போ இரு. எடி அக்கா எடி பையன் கூப்பிடியா பாரு. வாங்கம்மா. அவனுக்கு ஒரு செல்லக்கா உண்டுல. அவளே கூப்பிட சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனைடி உங்க ரெண்டு பேருக்கும்? சந்தியா ஒரு பிரச்சனை இல்லமே. எது கேட்டனால அவட்ட கேட்டுக்கிடுங்க. என்னைய தொல்லை பண்ண கூடாது. எடி பிள்ளை வந்திருக்கான் பாருடி. அவன் என்ன செஞ்சான்? வினேஷ்மா இங்க வா சோஃபால வந்து இருந்து சாப்பிடு வா. ஏடி சின்ன பிள்ளைல அழுக்காக்கி போடுவா. நீ அவன் கூட கீழ வந்து இரு. சரி மக்களே வா. இன்னமோன சாப்பிடு. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருக்கணும்னு அக்கா கூட சேர்ந்து அவிய சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ தான் ஃபர்ஸ்டா சாப்பிடணும். யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கணும்னு மக்களே. சரி நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். இல்ல பாப்போமா. பாப்போம். அப்படிதான் மக்களே. சூப்பர் எடுத்து ஆவை. ஏமா அவனுக்கு இட்லி பிச்சு போட்டு கொடுத்துக்க கூடாதா? அவன் தம்பி வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படி அப்ப சாப்பிட்டு வர பெரியவரு. ஆமா அதான் 3 வயசு ஆக போவல. 2.5 வயசு ஆகு. இனி இப்ப ப்ரீ கேஜிக்கு அப்பா உமா ஜூன்ல. அப்படியா வினேஷ் குட்டி? ஸ்கூலுக்கு போறா? ஆமா. ஜாலியா இல்லாம போவியா மக்களே? போவே. சரி அப்படியே பேசிட்டு சாப்பிடுங்க. எடில்ல 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடி. காலேஜுக்கு நேராவு பஸ் விட்டுட்டு போயிரோம். நான் கடக்க பாத்திரத்துல கழுவியே. உங்களுக்கு டிபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிருங்க. சரிமா. பாத்திரத்தை பூசுவோம். இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்படி மூஞ்சி முகரை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஏமா தள்ளிக்கிடுங்கம்மா. வந்துட்டே ஒன்னே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் இங்க முன்னாடி வா. என்னம்மா? அம்மா 2 பேருக்குள்ள என்னடி சண்டை? இப்படி மூஞ்சி முகரையெல்லாம் தூக்கி வச்சிட்டு 2 பேரும் ஒவ்வொரு பக்கமா இருக்கீங்க. அங்க சின்ன பண்ணாத்த வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவ்வளவு சண்டை போட்டு தீத்தாச்சோ? ஏமா அவதாம சண்டை தொடங்குனது. ஏன் என்ன சொன்னா? அவளுக்கு மீன் குழம்பு பிடிக்கும் சோறு பிடிக்கும்னா வச்சு சாப்பிட வேண்டியதுனே. ஏன்ட்ட என்னது கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கா? ஏன் சாப்பிட சொன்னாலோ? ஆமா கொண்டு வந்து ஒரு வாய் தின்னு வேண்டான்னு சொல்லியும்ல கேட்க வேண்டியதுனே. இது பாசத்துல தானே கொடுத்தா. வேண்டாம் நான் திங்க மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்ல வேண்டியதுனே. அதுக்கு கோவையே பட்டா. ஏமா காலையில இருந்தே நானே டென்ஷனா இருக்கேன். இவ கூட கொஞ்சம் கடுப்பு ஏத்திட்டு இருக்காம அவளுக்கு எல்லாம் தெரியதான் செய்யும். அப்படி உனக்கு என்ன டென்ஷனே? ஏமா காலேஜ்ல அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொன்னாவல்ல. அதெல்லாம் மாத்தி எழுதி வச்சிருக்கேன். சரியாவா பிறகு எத்தனை பக்கம் இருந்து எழுதி நின்றுமா ராத்திரி. கூப்பிட்டேன் பார்த்து ஒழுங்கா எழுத வேண்டியதானே டி. 12:30 வரை வந்து எழுதியிருக்கா. நான் எவ்வளவு தப்பா எழுதுன.
நேத்து சாயங்காலமே போட்டிருக்காவ, நான் கவனிக்கவே இல்ல. சரி அதே இது மேம்கிட்ட சொல்லு. சரியா வருமா யாசுவவ, நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். மாறி வந்து மீன் குழம்பு தின்னு மீனை தின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு மீன் குழம்பே பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியுமே. வியானுன்னு பண்ணிட்டாளையா? சரி சரி போட்டு நான் வேணா உங்க டீச்சர்ட்ட ஃபோன் பண்ணி பேசட்டா? சும்மா இருங்கம்மா. என்ன இது ஸ்கூலா காலேஜ்? அப்படி எல்லாம் சும்மா அடிச்சிட்டு இருக்க கூடாது டீச்சர்லாம். நான் பாத்துக்கிட்டேன். ஏதாவது உன்னை என்கிட்ட சொல்லு நமக்கா. நீ உள்ள விஷயத்த சொல்லு, அது அதுக்கப்புறமா அடிச்சாவே ஏதாவது ஒண்ணு சொல்லு. சரி சரி அடிக்க மாட்டாவ, கிளாஸ் விட்டு வெளியே போய் நில்லுன்னு சொல்லுவாவ. அப்படிலாம் சொல்லுவாங்களா? நான் காலேஜுக்கு வரேன், நீ பஸ்ல போ, நான் பின்னாடி வரேன்னு. இதுக்குதான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லது கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எப்படி 4-5 பேர் எழுதாமதான் வருவாள்வ. நாங்கெல்லாம் சேர்ந்து வெளியே நின்னுக்கிட்டோம். எனக்கு எழுதுனதுக்கு அப்புறமா இப்படி தப்பா எழுதிட்டோம்ட்டு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஒரு சொல்லு பேச்சு கேட்க மாட்டா. வாரீங்க வரண்டாங்க. சரி போ, எந்தாலும் போய் தொலை. அவிதான் என்னை கூப்பிட்டு பேசுனது, கடைசியில என்ன ஏசிட்டு இருக்காவ. காலேஜுக்கு போனா அது வேற டென்ஷனா இருக்குது. வீட்டுக்கு வந்து அந்த அக்கா கொக்கான்னு ஒருத்தி இருக்கா, அவ போட்டு பாடாபடுத்தியா. அவ இப்ப ஃபைனல் இயர் வந்துட்டா, அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும்தான். காலேஜ்ல எல்லாம் செல்ல கொண்டு போய் நல்லா நோண்டிக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டு வருவா. நான் அப்படியா எவ்வளவு எழுத வேண்டி இருக்கு தெரியுமா? நீ தன்னட்டி ஆசைப்பட்டு எனக்கு லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு இதை எடுத்தா மாதிரி இப்ப இருந்துகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. வேற ஏதாவது குரூப் மாத்துவோமா? இப்ப தானே முத வருஷம், அப்படி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்காண்டா. இது நல்ல கதையா இருக்கு. எனக்கு லாயர் ஆகணும்பா. அப்படியே படிச்சு படிச்சு ஜட்ஜ் ஆயிருவேன். அப்பம்டா போ, மூஞ்சி மோரே தூக்காம ஒழுங்கா போ. வீட்ல கிடந்து எங்க கிட்ட கிடந்து ஆசிட் நடக்குது. வந்துட்டாவ. சஜ்ஜம்மா, நீங்க பரவ வழக்கறிஞர் ஆகும் போது வர ரூபாயெல்லாம் எங்களுக்கா கொண்டு தருவியே, அந்த அதிகாரமும் பணமும் எல்லாம் உனக்கு தானடி. உனக்காண்டி உன் வாழ்க்கைக்காண்டி படிக்க மாதிரி வீட்டுல உள்ள வீட்டு இப்படி எல்லாத்துக்கும் மூஞ்சி சிடிச்சிட்டு வச்சிட்டு இருந்தானே. நீ வக்கீல் ஆகு, மொத கேஸ் உன் மேலதான் பாரு. என்ன கேஸ் இப்ப போடுவா? எங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தினதுக்காண்டி உன் மேல கேஸ் படியும் பார்ட்டி. வழக்கின் உள்ளடக்கம் தற்போது வக்கீலாக இருக்கும் சர்மி அவர்கள் மீது வீட்ல இருக்க எல்லாரையும் மனதளத்துல காயப்படுத்தினா அப்படின்னு சொல்லி உன் மேல வழக்கு கொடுக்கும் டி. எம்ம இந்த வழக்குக்கு வக்கீல் வேணா என்ன கூப்பிடுங்கன்னு. கூப்பிடு வழக்கு தொடுத்த வக்கீலே வந்து வக்கீல ஆஜராகலாமான்னு கேட்டு சொல்லு, நம்ம பண்ணிடுவோம் அந்த மாதிரி. சரிம்மா, நல்ல வருத்தத்துல இருந்தேன். எப்படியோ காமெடி எல்லாம் பண்ணி சிரிக்க வச்சாச்சு. மாறி நம்ம அம்மா லாட்டி, அப்படி நீ சோகமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலையோ. சரி நான் போய் யூனிஃபார்ம் மாத்தியேன். போ போ. எம்மா பஸ் வந்துட்டு எப்படியோ ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு லேட், அதனால சாப்பிட்டு முடிச்சா. எம்மா எந்திங்க, எந்திக்கலாம் கிட்ட வரட்டு. அவர் நிப்பாரு டிரைவர். பொறுமையா ஒவ்வொரு ஆளா ஏறுங்க. ஆமா பொறுமையா ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவ முகல முன்னாடி கொண்டு விடுவா. யாருமக்கா? எம்மா போயிட்டாரே. நல்ல ஜன்னல் பக்கமா கடிக்க மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு யார் கேட்டாலும் கொடுத்துறாதே. சரிமா. ஏ பசந்திக்கோ தூர போங்கக்க, கனியை ஏத்தணும். கன முட்டிக்கிட்டு இருக்காவ. உள்ள போப்பா, இவ வேற சத்தம் போட்டு அடக்கா. உள்ள போ. சரிமா. தள்ளி போயிட்டமா ஏத்து. மக்களே பாய் பாய்மா. பாத்து போயிட்டு வா, உள்ள போ. சரிமா. இததானே நானே அம்மா வட்ட சொன்னேன், அது பொறுக்காது. இவ மவா கூட பள்ளையிட அனுப்பது வர டெய்லி காலையில சண்டை தான் போட வேண்டியதா இருக்குது. வேற ஏதாவது பள்ளையிடமா பார்த்து அனுப்ப வேண்டியதா இனி. மனுஷியா இவ. வினேஷ் என்ன செய்யான்னு போய் பாப்போம். வந்துட்டா. ஏ அப்பா, காணுமா சத்தம்? என்ன தொப்புன்னு போட்டு கதவை அடைக்கா? இன்னும் கொஞ்சம் பாஸ்டா சாத்த வேண்டியதுனே. ஒரே அடியா இருந்தால கதை உடைஞ்சவ கால்லே உலட்டு. மனுஷியா இவெல்லாம் எங்க அத்தானுக்கு போய் வாக்கப்பட்டு வந்திருக்கா பாரு. எங்க அத்தான்னா கொண்டு சமாளிச்சு போறாரு. யாரும் எவ்வளவு இருந்தா இப்படி இருப்பாளா? இந்த வாயத்தோட சாட்டது போதுமா? போதும். சாரின்னா செல்லக்குட்டி. அக்கா சந்தி அக்கா கூட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு கோவத்துல இருந்தனா, அதான் நீ அக்கா அக்கான்னு கூப்பிட்ட பிறமும் பார்க்காம அப்படி உட்கார்ந்து இருந்தேன். சாரி. எங்க அழகு குட்டிலா. அக்கா காலேஜுக்கு போயிட்டு வரும்போது பிள்ளைக்கு நிறைய முட்டையை வாங்கிட்டு வருவீன்னு அக்கா கூட பச்சை போட்டு. என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது? ஏத்தே வீட்டுக்கு வந்தாம்ல, வந்த உடனே அக்கான்னா இங்க எனக்கும் எங்க அக்காக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் அவன்கிட்ட பேசலையா, அதான் இப்ப சாரி கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே மக்களே, உன்கிட்ட அக்கா பேசலையோ? ஆமா. சரி அக்கா சாரி கேட்டுட்டல்ல, இனி பேசிடுவான்னு. சரிமா. நீ இன்னும் கிளம்பலையா மக்கா? பரப்படணும். அவ அங்க ரூம சாத்திக்கிட்டு இருக்கா. உள்ளதான் யூனிஃபார்ம் இருக்குது. இப்ப கதவை திறந்துருவா. அவ வந்த உடனே நான் போவேன்.
கண்ணாடி இருக்கு பீரோல? ஃபுல் சைஸ் கண்ணாடி ஃபுல்லா பாத்துக்கிடலாம். இதுல சின்ன கண்ணாடி தான் இருக்கும், மூஞ்சி மட்டும் தான் தெரியும். Dress மாத்திட்டு அப்படி நம்ம அழகா ரசிக்க வேண்டாமா? கடவுளே, ஏடி காலேஜுக்கு தான போறா? அதுக்கு என்னதுக்கு இவ்வளவு இது? எங்க போனாலும் நீட்டா பிரசன்டபிளா போணுமே. காலேஜுக்குன்னு சொல்லிட்டு அழுக்கு துணியை போட்டுட்டு தப்பல மாதிரி போட்டா என்ன நீ போங்கம்மா. அவளால பேச முடியலன்னு வாய் மூடிட்டு அந்தால போயிருவா. எம்மா போட்டி கூற பாத்திரம் கிடக்கும் கழுவணும். ஓடியாச்சி. நல்ல கொஸ்டின் கேட்டுட்டு